எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு தனித்துவம் இந்த திருக்கேதீஸ்வரத்திலே இருக்கிறது. பல லட்சக்கணக்கான அடியவர்கள் தொடர்ச்சியாக இங்கே வருகை தந்து பாவங்கள் தீர்க்கும் பாலாவிலே நீராடி தலைகளிலே குடங்களை சுமந்து கொண்டு வரிசையாக இங்கு இந்த பஞ்ச ஈச்சரங்களிலே சிறப்புக்குரிய தலத்திலே காட்டடம் பதித்தாலே பாவம் போகும். விசேட போலீஸ் அதிரடிப்படை கூட இந்த இடத்துல பாதுகாத்திருக்காங்க. மகாலிங்கத்துக்கு தங்களுடைய கைகளால் கேது வழிபட்ட தலம். வில்வ இலைகளை பார்த்தீங்கன்னா இந்த கும்ப நீருக்குள்ள சேர்த்து சம்பவ இடத்துல உடனடியாக கைது செய்து போலீசார் நீராடி அந்த ஈர உடுப்படைய பார்த்தீங்கன்னா குடங்களை. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் நிற்கக்கூடியது திருக்கேதீச்சரம் ஆலயம். ஈழத்தில் இருக்கக்கூடிய பஞ்ச ஈச்சர ஆலயங்களில் திருக்கேதீச்சர ஆலயம் ஒன்று மிக சிறப்பு வாய்ந்த ஆலயமாக விளங்குகின்ற இந்த திருக்கேதீச்சர ஆலயத்தில் இடம்பெறுகின்ற சிவராத்திரி நிகழ்வுகள் தொடர்பாக தான் பார்த்தீங்கன்னா இந்த காணொலியூடாக உங்களுக்கு காண்பிக்கலாம் என்று. உண்மையில பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் நீங்கள் பார்ப்பதனூடாக இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணிக்கு இடம்பெற்ற அந்த லிங்கோத்பவ காலம் என்று சொல்லப்படுகின்ற சிறப்பு வாய்ந்த அந்த அபிஷேகங்கள் பூஜைகள் என்பனவற்றை நீங்கள் இந்த காணொலியூடாக பார்த்துக் கொள்ளக்கூடியமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆலயத்தினுடைய இந்த முன்றல் பகுதியில் நிற்கிறோம். விசேட அதிரடிப்படையினுடைய பாதுகாப்புகள் கூட இந்த இடத்துல வழங்கப்பட்டிருக்க நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஏனென்றால் அந்த அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த இடத்துல ஒன்று கூடுவார்கள். ஒன்று கூடி இருக்கிறதை வந்து நீங்கள் உங்களோட கண்ணூடாக பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஆலயத்தின் உள் வீதிகள் வெளி வீதிகள் எல்லாமே மக்களால் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இடம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை கூட பார்க்காத அளவுக்கு அவ்வளவுக்கு மக்கள் வந்து இந்த இடத்துல நிறைந்திருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா அங்கே பாலாவி தீர்த்தக்கரையில் இந்த திருக்கேதீச்சரம் ஆலயத்துக்கே சிறப்பு வாய்ந்தது அந்த பாலாவி தீர்த்தம். அங்கே நீராடுவதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே சிறப்பு. அதோட பார்த்தீங்கன்னா இங்கே ஆலயத்தினுடைய முன்றல்ல பார்த்தீங்கன்னா நெய் தீபங்கள் வந்து அடுக்கடுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான நெய் தீபங்கள் இந்த இடத்துல ஏற்றப்பட்டு கொண்டே இருக்கும். இன்று நாளை காலை விடியும் வரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த தீபங்கள் வந்து ஏற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அதை விட நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி இந்த பாலாவி தீர்த்தத்தில் நீராடுறதுன்றது பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றீங்க. அதோட அந்த பாலாவி தீர்த்தத்தில் நீராடி அங்கே நீர் எடுத்து கொண்டு வந்து ஆலயத்தின் உள்ளே இருக்கக்கூடிய மகாலிங்கத்திற்கு மிகப்பெரிய அந்த லிங்கத்திற்கு எங்களுடைய கைகளாலே பார்த்தீங்கன்னா நாங்கள் அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வும் இன்றைய நாளில் இங்கே இடம்பெறும். அதற்காக வேண்டியே பார்த்தீங்கன்னா இங்கே லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடுவார்கள். பல மாவட்டங்கள் வெளி மாவட்டங்கள் வெளிநாடுகள் இருந்து கூட பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஆலயத்தில் லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறத வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இந்த இடத்துக்கு மக்கள் வருகை தருவார்கள் என்றால் பார்த்தீங்கன்னா இங்கே குற்றச்செயல்கள் இடம்பெறது வந்து அதிகமாக இருக்கும். அந்த வகையில் இங்கே நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியமாக இருக்கும் போலீஸார் உடனடியாக இங்கே குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து கைது செய்து வாகனத்தில் ஏற்றிச் செல்கின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியமாக இருக்கும். அவ்வளோத்துக்கு இந்த இடம் வந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட ஒரு இடமாக இருக்குது. இப்போ நாங்கள் பாலாவி தீர்த்தக்கரையை நோக்கி போய் கொண்டிருக்கோம். நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் பாருங்க. அந்த பக்கத்தில் இருந்த ஆக்கள் குடங்களிலே செம்புகளில் பார்த்தீங்கன்னா நீரை தலையிலே சிரசுகளிலே துவந்த வண்ணம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் போய்கொண்டிருக்க நீங்கள் பார்க்கலாம். நீராடியர்கள் வந்து அந்த நீரை எடுத்துக்கொண்டு வந்து அங்கே இறைவனுக்கு வந்து சமர்ப்பிக்கிறதுக்காக தங்களுடைய கைகளால் வந்து இறைவனுக்கு வந்து அந்த அபிஷேகத்தை செய்வதற்காக போய்கொண்டிருக்கிற அந்த காட்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த தீர்த்தக்கரைக்கு வந்துட்டோம். பாலாவி தீர்த்தக்கரை. இந்த தீர்த்தக்கரையில் நீராடி நான் வந்து பாவங்கள் நீங்கும் என்ற ஒரு கதை இருக்குது. அப்படி தான் சின்னங்களை சொல்லி வளர்த்தவ. சின்னல நாங்கள் இங்கே வந்து நீராடி போட்டு போய்க்கேன் பாவம் எல்லாம் தீர்ந்துட்டுது என்று சொல்லிட்டு தான் போகிறோம். நாங்கள் இன்றைக்கும் இங்கே நீராடுவோம். பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்கள் தீரட்டும். அங்கே நீராடி விட்டு பார்த்திங்கன்னா செம்பில் வந்து அந்த நீரை எடுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல பிள்ளையார் கோயிலுக்கு முன்னுக்கு கொண்டு வந்து அந்த கொண்டு வர அந்த செம்புக்கு வந்து விபூதிகள் சந்தனங்கள் குங்குமங்கள் எல்லாம் வைத்து இதில் பிள்ளையாருக்கு முன்னுக்கு வந்து கும்பிட்டுட்டு தான் அதுக்கு வந்து உள்ளுக்கு எடுத்து கொண்டு போயினோம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த புனித தீர்த்தக்கரையில் வந்து பாலாவி தீர்த்தக்கரையில் வந்து நீராடி செல்கிறார்கள். நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்றைக்கு நீராடுறதுக்கு எனக்கும் வந்து சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. எல்லாரும் நினைச்சாலும் இந்த காரியங்கள் நிறைவேறாது. ஆனால் நாங்கள் நினைக்கிறது இல்லை. ஆனால் இறைவன் இந்த இடத்துக்கு எங்களை அழைச்சிடுவார். இன்றைக்கெல்லாம் கூட வெடுக்குனாரி அங்கே ஆலயத்துக்கு போயிட்டு வரும்பொழுது நேரம் 9 மணி ஆச்சு இந்த கோயிலுக்கு நாங்கள் வரும் பொழுதே அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி இருந்து அந்த இறைவனுடைய அழைப்பு இருந்தபடியால் இன்றைக்கு சாத்தியமாக இருக்குது. இந்த வருடம் வந்து இந்த பாலாவியில் நீராடி செல்வதற்குரிய சந்தர்ப்பத்தை வந்து எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கிறார் அந்த ஆண்டவன். அந்த வகையில் நானும் இந்த இடத்துல நீராடி கொள்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புனித தீர்த்தக்கரையில் தீர்த்தமாடிட்டு அதே ஈர உடுப்போட வந்து அப்படியே அந்த செம்புக்குள்ளே வந்து நீர் எடுத்துக்கொண்டு அங்கே சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்வதற்காக கொண்டு செல்கிறார்கள்.
இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா, அதாவது தான் கொண்டு போகக்கூடிய அந்த குடத்தில் அந்த செம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா வில்வம் இலைகளை வந்து போட்டு கொண்டிருக்கின்றார். வில்வம் இலைகள் வந்து சிவனுக்கு பிரியமானது, அவருக்கு பிடித்த இலை என்பது பார்த்திங்கன்னா அந்த வில்வம் இலையால் பூஜை செய்வது எல்லாம் பார்த்திங்கன்னா சிவனுக்கு அவ்வளவுக்கு ஒரு விருப்பமானது, அவ்வளவுக்கு பிரியமான உண்டு. அந்த இலைகளை கூட அந்த குடத்துக்குள்ளே போட்டு பார்த்திங்கன்னா அபிஷேகம் செய்யும் பொழுது அதையும் சேர்த்து அங்கே பார்த்திங்கன்னா அபிஷேகம் செய்கிறார்கள். சிவாலயங்களில் தொன்மையான வரலாற்றையும் பாடல் பெற்ற திருத்தலம், கேது வந்து வழிபட்ட தலம் என பல்வேறு பெருமைகளை தன்னகத்தே கொண்ட ஆலயமாக திகழ்கிறது திருக்கேதீஸ்வரம். தலைமன்னார் துறைமுகத்தில் இருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் மாதோட்டையில் இவ்வாலயம் அமைந்திருக்கிறது. திருக்கேதீஸ்வரம் என்பது புராணங்களில் கூறப்பட்ட கதைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு காரண பெயராகும். இந்துக்களான நாம் வழிபடும் நவக்கிரகங்களுள் ஒருவரான கேது வந்து வழிபட்டதன் அடிப்படையிலேயே இவ்வாலயம் திருக்கேதீஸ்வரம் என பெருமை பெற்றது எனவும் கந்த புராணம், தட்சிண கைலாய மான்மியம் போன்ற பழந்தமிழரின் பல்வேறு நூல்களிலும் இலங்கை வரலாற்றை கூறும் மகாவம்சத்திலும் திருக்கேதீஸ்வரத்தின் பெயரும் அதன் வரலாற்று சிறப்பும் பலவிதமாக சுட்டிக்காட்டப்படுவதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. சுமார் 126 ஆண்டுகால சோழர் ஆட்சியில் இந்து மதத்தின் பொற்காலமாகவே இலங்கை இருந்துள்ளது. அக்கால பகுதியில் இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் 7 நாட்கள் விழா எடுத்ததுடன் வைகாசி விசாகத்தன்று தீர்த்த விழா நடாத்தியதாக ராஜேந்திர சோழன் கல்வெட்டு கூறுகிறது. அத்துடன் இலங்கையை ஆட்சி செய்த 4ஆம் மகிந்தனின் அனுராதபுர கல்வெட்டில் மாதோட்டம் ஒரு புண்ணிய தலம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆலயத்தினுடைய முன்றல்ல பார்த்தீங்கன்னா பல கலை நிகழ்வுகள் வந்து இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பக்தி சார்ந்த கலை நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் இப்போ ஆலயத்துக்குள்ளுக்கு போகலாம். ஆலயத்துக்குள்ளுக்கு போய் வழிபாடுகள் தொடர்பாக பார்க்கலாம். சிவனை நினைத்து ஒரு ராத்திரி சிவனுக்காக நாங்கள் விரதம் இருக்கின்ற இந்த நல்ல நாளிலே, நவராத்திரி, நவ என்பது 9 ராத்திரி உமையம்மையை எண்ணி விரதம் இருந்து கொள்வோம், சக்தியை எண்ணி. இன்றைய நாளிலே திருக்கேதீஸ்வரத்திலே, பஞ்ச ஈச்சரங்களிலே திருக்கேதீஸ்வரத்திலே இப்போது நின்று கொண்டிருக்கின்றோம். பாலாவியின் தீர்த்தமாக கொண்ட பெருமான் அற்புதமாக இப்போது பாலாவியிலே தீர்த்தமாடி திருவருளை தருகின்ற அடியவர்கள் எல்லாம் தங்களுடைய செம்புகளிலே நீரை தலையிலே சுமந்து பாலாவியின் தீர்த்தத்திலே பாவவினையை போக்கிக் கொண்டு அங்கிருந்து கலாச்சார ஆடைகளோடு பெருமானை நோக்கி நீண்ட வரிசையிலே அடியவர்கள் வந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அன்பர்களே, ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே ஒரு மகாலிங்கம் இருக்கிறது. அந்த மகாலிங்கத்துக்கு அடியவர்கள் தங்கள் கைகளினாலே, கரங்களினாலே பெருமானுக்கு அங்கே தீர்த்தம் சொரிகிற காட்சியை பார்க்கிறோம். எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு தனித்துவம் இந்த திருக்கேதீஸ்வரத்திலே இருக்கிறது. அடியவர்களே, கேது வழிபட்ட தலம் இது. கேது வழிபட்ட தலம். அது மாத்திரமல்ல, ராவணனுடைய மனைவி மண்டோதரை வழிபட்ட தலம். அது மாத்திரமல்ல அன்பர்களே, திருவருளை தருகின்ற எம்பெருமானுக்கு அக்கறையிலே இருந்து, ராமேஸ்வரத்திலே இருந்து திருவருளை தருகின்ற பெருமானுக்கு ஞான சம்பந்த பெருமானும் சுந்தரரும் திருப்பதிகங்களை பாடினார்கள். அத்தார்படை ஞானன் பசு. அந்த பெருமானுடைய மாதோட்ட நன்னகரிலே எப்படி அந்த வண்டினங்கள் எல்லாம் ரீங்காரம் செய்து, அந்த வண்டினங்களுடைய ரீங்காரத்திலே இந்த மாதோட்டத்தினுடைய பேரழகை எப்படியெல்லாம் தேவார முதலிகள் சுரப்பித்திருக்கிறார்கள். அவ்வளவு சிறப்புக்குரிய தலம். அடியவர்களே, போர்த்துகேசருடைய காலத்திலே இந்த ஆலயம் இடித்து அழித்து ஒழிக்கப்பட்ட ஆலயம். எங்களுடைய 5ஆம் குரவர் என்று சொல்லப்படுகின்ற, நாங்கள் போற்றக்கூடிய ஒருவராக திகழக்கூடிய யாழ்ப்பாணத்தின் மண்ணை புறப்படமாக கொண்ட ஆறுமுக நாவலர் பெருமானுடைய திருச்சன்னிதானத்தை மீள் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று எண்ணி, தேன் பொந்து ஒன்று இருக்கிறது, யாவரும் வருக வாருங்கள் என்று அத்தனை சைவ சமயங்களுக்கும் அழைப்பு கொடுத்தார். அவ்வளவு சிறப்பு பொருந்திய தலமாக இந்த பாலாவி இருக்கிறது. அடியார்களே, இந்த பஞ்ச ஈச்சரங்களிலே சிறப்புக்குரிய தலத்திலே காட்டடம் பதித்தாலே பாவம் போகும். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அம்சம், இந்த பாலாவியிலே அடியவர்கள் எல்லாம் நீராடி இப்போது அங்கே பெருமானுடைய சாம பூஜைகள், 4 சாம பூஜைகள் சிறப்பாக இடம்பெறுகிறது. அந்த வகையிலே பெருமானுடைய திருவருள் நுழைந்த பொழுதிலே எம்பெருமானுக்கு ஒவ்வொரு சாம பூஜைகளும் இங்கே சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 4 சாம பூஜைகளும் இலிங்கோத்பவ காலமாகிய 12 மணி அளவிலே 12 மணிக்கு கலசாபிஷேகம் இடம்பெற்று பெருமானுடைய திருவருளினாலே அங்கே பெருமானுக்கு லிங்கோத்பவ பூஜை சிறப்பாக, அந்த நாங்கள் சொல்லுகின்ற அந்த பேரருளை தருகின்ற அந்த சிவராத்திரியினுடைய மகத்துவத்தை தரக்கூடிய அந்த இலிங்கோத்பவ நேரம் 12 மணிக்கு விசேடமான அபிஷேகங்கள், ஆராதனைகள் எல்லாம் இடம்பெறுகிறது. அதே போல தென்னிந்தியாவிலே இருந்து ஓதுவார்கள் வருகை தந்திருக்கிறார்கள், நாட்டிய தாரகைகள் வந்திருக்கிறார்கள். தென்னிந்தியாவிலே இருந்து
தமிழகத்திலே இருந்து நம் தொப்புள்கொடி உறவுகள் எல்லாம் இங்கு வருகை தந்து கலை நிகழ்வுகளை எல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்தியா அரசினாலே அமைக்கப்பட்ட, இந்திய அரசினுடைய உதவியோடு அமைக்கப்பட்ட ஒரு தலம், கருங்கல் தூண் கொண்ட தலம். அது மாத்திரமல்ல அன்பர்களே, சோமஸ்கந்தருடைய வடிவம் இந்த சன்னிதானத்திலே தான் இருக்கிறது. அது ஒரு தனிச்சிறப்பு. எல்லாம் வல்ல கருணையே வடிவமாக இருக்கிற அடியவர்கள் எல்லாம் அங்கே ஆடுவார் ஒரு புறம், பாடுவார் ஒரு புறம். உட்புறத்திலே பார்க்கிறோம் எப்படியெல்லாம் அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி அடியார்கள் பஜனையிலே அங்கே ஈடுபடுகிற காட்சியை பார்க்கிறோம். இன்னும் அடியார்கள் பல பாகங்களிலே இருந்து இந்த பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றாக திகழக்கூடிய இந்த திருக்கேதீஸ்வரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடியவர்களே, கௌரியம்பாள் உடனுரை திருக்கேதீஸ்வரநாதராக இறைவன் இறைவி இருக்கிறார்கள். பாலாவி தீர்த்தமாக இருக்கிறது. அற்புதமான கோபுரம் கும்பாபிஷேக பெருவிழாவை அண்மையிலே கண்டிருக்கிறது. சென்ற ஆண்டிலே நாங்கள் சிறப்பாக இந்த கும்பாபிஷேக பெருவிழாவை கண்டோம். சிறப்புக்குரிய தலம் எங்களுடைய மன்னார் மாவட்டத்திலே இருந்து 12 கிலோமீட்டர் வருகின்ற போது மாந்தை கிழக்கிலே அமையப்பெற்ற ஒரு தலம்தான் இந்த தலம். இந்த தலத்தினுடைய சிறப்பை எல்லாம் உலகம் போற்றுகின்ற ஒரு சன்னிதானமாக எம்பெருமான் திருக்கேதீஸ்வர நாத பெருமானுடைய திருவருள் இங்கே திளைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அற்புதமாக அடியவர்கள் எல்லாம் பல பாகங்களில், கிழக்கு மாகாணம், வடக்கு மாகாணம், ஏனைய புற மாகாணங்கள், மாவட்டங்களில் இருந்தும் படையெடுத்து பக்தர்களாம் இந்த சன்னிதானத்தில் நிறைந்திருக்கிறார்கள். கால்தடம் பதித்தாலே பாவம் போகும் அல்லவா? இந்த இரவு பொழுது கண் விழித்து சிவநாமத்தை சொல்லி இருப்பார்க்கு என்ன அபயம்? கருணையே வடிவமாக இருக்கிற சிவபெருமான், இந்த பூதளத்தை காக்கின்ற நம்பெருமான், பன்றைக்கே பால் கொடுத்த பரமசிவன் திருக்கேதீஸ்வரத்தினுடைய பெருமைகளை எல்லாம் உலகுக்கு காட்டுவதற்காக இந்த திருக்கேதீஸ்வரத்திலே வந்து அருளாட்சி புரிகிறான். நாமும் அவனை அந்த பெருமானை வழிபடுவோம். இங்கு இடம்பெறுகின்ற காணொளிகளை எல்லாம் நீங்கள் கண்ணார கண்டுகொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சிறப்பாக வெடுக்குநாறு மலையிலும் சிறப்பான வழிபாடுகள் இடம்பெறுகிறது. ஏனென்று சொன்னால் தமிழர்களுடைய சொத்தாக, தமிழர்களுடைய முதுகிலும் முதுசமாக இருக்கக்கூடிய அந்த வெடுக்குநாறு மலை பறிபோக போகிறதோ என்று இந்துக்கள் எல்லாம் ஏங்கி இருந்த வேளை, ஆனாலும் இந்த வருடம் சிறப்பாக வெடுக்குநாறு மலையிலும் சிறப்பாக அங்கே இந்த சிவராத்திரி விழா அடியார்கள் சென்று சிறப்பித்திருக்கிறார்கள், அபிஷேகம் செய்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவருளோடு உங்களோடு இணைந்திருக்கின்ற நான் இந்து ஆலயங்களுடைய நேர்முக வர்ணனையாளர் உங்களில் ஒருவனாய் அல்வாயு நேசன். ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் நிற்கிறோம். ஆலயத்தினுடைய கோபுரம் கம்பீரமாக காட்சி தரக்கூடிய அந்த ராஜ கோபுரத்தை வந்து நீங்கள் இப்பொழுது பார்க்குறீங்க. அந்த ஆலயத்துக்கு முன்னால் தான் நாங்கள் நிற்கிறோம். அந்த கோபுரத்துக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான நந்தி, கருங்கல்லால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நந்தியினுடைய உருவம் இருக்கின்றது. அதோட பார்த்தீங்கன்னா இங்காலே வந்து பிரிம்பாக ஆலயத்தினுடைய முன்னாலே வந்து அர்ச்சனைகள் வந்து இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இங்கேயும் சிவபெருமான் உமாதேவி சமேதராக இந்த இடத்துல காட்சி கொடுக்கின்றார். இந்த இடத்துல வந்து பிரிம்பாக இங்கே அர்ச்சனைகள், ஆலயத்துக்குள்ளே செல்வது என்பது லட்சக்கணக்கான அடியர்களுக்கு அங்கே அர்ச்சனை செய்வது என்பது பார்த்தீங்கன்னா ஒரு சிரமமான விஷயம் என்பதால் வெளியாலே இந்த இடத்துல வந்து சிறப்பாக அவர்களுக்குரிய அந்த அர்ச்சனைகள், பூஜைகள் வந்து இந்த இடத்துல இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக அடியவர்கள் உள்ளே போய் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே தீர்த்தக்கரையிலே நீராடி புனித நீரை எடுத்துக்கொண்டு வந்து அபிஷேகம் செய்வதற்காக ஆலயத்திற்கு உள்ளே சென்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்க்கலாம். நாங்களும் உள்ளுக்கு போய் ஆலயத்தில் உள்ளே இருக்கின்ற பூஜை வழிபாடுகள் தொடர்பாக பார்க்கலாம். ஆலயத்திற்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைந்த அடியர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் உங்களுக்கு இந்த காணொலியூடாக மூலஸ்தானத்திலே கருவறையில் இருக்கக்கூடிய அந்த லிங்கத்திற்கு காட்டப்படுகின்ற தீபாராதனை காட்சி இந்த காணொலியூடாக நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அதே நேரம் ஆலயத்தினுடைய பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா பஜனைகள், அடியவர்கள் தங்களை மெய்மறந்து சிவநாமங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பஜனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மகாலிங்கத்துக்கு அடியவர்கள் தங்களுடைய கைகளாலே அபிஷேகம் செய்கின்ற அந்த காட்சி, அதோட அந்த மகாலிங்கத்தையும் வந்து நீங்கள் தரிசனம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணொலியில். அதனைத் தொடர்ந்து மிக பிரதானமாக சிவராத்திரி காலங்களில் மிக பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த லிங்கோத்பவ காலம் என்பது சரியாக 12 மணிக்கு இடம்பெறுகின்ற அந்த லிங்கோத்பவ கால பூஜைகள், அபிஷேகங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.
கடற்கரை வருமாறு ரத்த ஜீவச்சேர்ந்த அணு கேட்டுக்கொண்டது. ததனா மட்டிட்ட புன்னையம் கானல் மடமயிலை மட்டிட்ட புன்னையம் கானல் மடமயிலை மட்டிட்ட புன்னையம் கானல்